என்னது இதெல்லாம் இருக்கு? மீனாக்கு வாங்கின புடவையை காணுமே. மீனா, ஏனா கொஞ்சம் இப்படி வாய. அம்மா இந்த புட அரே நீயே கொண்டுட்டியா? இப்படி வை. மஞ்சள் குங்குமம் தடவை. வேண்டாம். ஏன் வேண்டாம்? மனசுக்கு பிடிச்ச பண்டிகையில மனசுக்கு பிடிக்காத புடவை வேண்டாம். நீ இப்படி சொல்லுவேன்னு நல்லா தெரிஞ்சுதானே கடையில போய் அப்ரூவ்ல 4 புடவை 1க்கு 4 வாங்கிட்டு வந்தேன். 4 புடவை 1 பிடிக்கலையா? பிடிக்கல. இத பாரு, இப்படி பிடிக்கலன்னு நீ பிடிவாதம் பிடிக்கிறதா எனக்கு பிடிக்கல. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கணும்னு என்ன சட்டமா? சட்டம் ஒண்ணு இல்ல. என்னுடைய திருப்திக்காவது நீ புடவை கட்டிக்க முடியாதா? என் திருப்தி உங்களுக்கு முக்கியமா இருந்தா என்னையும் கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க. ஓஹோ, நாள் பூரா கோட்ல கால் கடுக்க நின்னுகிட்டு வாதாடுனது போதாது, உன் கூட வேற வந்து 10 கடை ஏறி இறங்கணுமா? 10 கடை ஏறி இறங்கினாரா மனசுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கலாம். இந்த சங்கதி எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நீயே போய் வாங்கிக்கன்னு பணத்தை விட்டு எரிஞ்சிருப்பேன். நீங்க விட்டெறிஞ்சதை பொறுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பிச்சைக்காரி இல்ல. ஐமே டாக்டர், நானும் சம்பாதிக்கிறேன். அப்போ ஓ சம்பாத்தியத்திலே நீ வாங்கிட்டு இருக்கணும். என் சம்பாத்தியத்துல வாங்குறதுக்கு உங்க வக்கீல் அட்வைஸ் ஒண்ணும் தேவையில்லை. இந்தாங்க உங்க செலக்ஷன், நீங்களே கட்டிக்கோங்க. உன்னை கட்டிட்டு இருக்கேன், அது போதாது? என்ன கட்டிக்கிட்டு என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? விரல் மடக்குங்க பாக்கலாம். அம்மா பரதேவதே, ஓ விரல என்னால மடக்க முடியாது. எனக்கு ஹெல்த் வீக். உங்க ஹெல்த் மட்டும் இல்ல, மென்டலாவும் வீக். கோபி, கோபி அறிவு இருக்கா? சாரி, கொஞ்சம் இங்க வாய. குருநாதன் கும்பிட்டு இருக்க வந்து டிஸ்டர்ப் பண்றேக்கா. அறிவு இருக்கா? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? உன் அறிவு எனக்கு வேணாம். எது கூப்பிட்ட? இந்த பட்டனை கொஞ்சம் மாட்டி விடு. இதை முன்னாடி வச்சு தைக்க கூடாதா? ஏன்க்கா பின்னாடி வச்சு தைச்சு ஏன் பிராணம் வாங்குற? திரும்ப காவடி மெதுவாடா. இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். கரெக்டா மாட்டிட்ட. என்ன முக்குற? ஆச்சி. அப்பா நெஞ்சு பிடிக்குது. ஆமா, மூச்சு பிடிக்கிற மாதிரி இவ்வளவு டைட் தேவையா? டைட் ஆயிருந்தா தான் பியூட்டி தெரியும். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுகுடுப்புக்கார மாதிரி லுங்கி ஜிப்பான் லூசா மாட்டிட்டு அலையறாளுங்க. மை டியர் பிரதர், அதுங்க எல்லாம் அரை லூசுங்க. நீ இருக்கியே முழு லூசு. அங்க அப்பா அம்மாவும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்கற நானும் தெரியாம தான் கேக்குறேன். புருஷன் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கானே, அந்த புடவையை கட்டிக்கணுங்கிற பெருந்தன்மையாவது இருக்குதா உனக்கு? இது புடவையா இருந்தா கட்டிக்கலாம். இது என்னது? பெட்ஷீட். செரிக போட்ட பெட்ஷீட். ஏனா அமைதி அமைதி அமைதி. ஓ காட், தீபாவளி கூட இந்த சண்டையா? இது நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கலாமே. நான் பண்ணிருப்பேன், இவதான் அவசரப்பட்டா. நான் ஒண்ணும் அவசரப்படல, நீங்க தான் ஆத்திரப்பட்டீங்க. ஓ மம்மி, எதுக்கு இந்த சண்டை? அவர் புடவை செலக்ஷன் எனக்கு பிடிக்கலடி. பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதானே? அது அவர் எல்லாம் சொல்லணும். நான் சொல்ல கேப்பியா? நீங்க சொன்னாரானே. நீ கேட்க மாட்டேன். நான் கேட்பேன். கேட்க மாட்டேன். கேட்பேன். மாட்டேன். கேட்பேன். மாட்டேன். ஓ மம்மி, நீங்களும் சிரிக்காம எங்களையும் ஏன் அழ வைக்கிறீங்க? டாடிக்காக நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். சரிதாண்டி, போதும். கட்டெல்லாம் பூஜை ரூம் கொண்டு போ. ஓகே. எழுந்துருங்க. நீனா ஏனா சண்டை போதுமா? போதும். அப்ப கொஞ்சம் பல்ல காட்டு பாக்கலாம். பயமுறுத்தாத. சரி குட்டிகளே, யாரடா என் மீது பந்தடிச்சது? ஆயாளை சவட்டி சட்னி ஆக்கும். யாரடா பந்தடிச்சது? பந்தடிச்சது நான் தான். ஏன்? ஓ சாரே, നിങ്ങളെ എനിക്ക് അറിഞ്ഞോടാ. என்ன மாதிரி அடாபடாடு மரியாதை எல்லாம் பேசுற? யாரு நீ? ഞാൻ മനോരമ. எந்த ரமையா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக இங்க வந்தீங்க? சார், ഞാൻ BA படிச்சிருக்கு, BTயும் படிச்சிருக்கு, நர்ஸ் ட்ரைனிங் போயிருக்கு, சமையல் அறியும், ஜோசியம் பார்க்கும், இங்கிலீஷ் மலையாளம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டு அறியும். தமிழ் தெரியாதா? தமிழோ കുറച്ച് അറിയും. என்ன வேணும்? എനിക്കൊരു ജോലി വേണം. அதுதான் வேலை வேணுமா? അതെ അതെ. இது பாருமா, பொம்பளைங்க வேலைக்கு போக கூடாதுங்கிற கொள்கையுடையவனா சொந்த அனுபவத்துல சொல்றேன். உனக்கு இங்க ஒண்ணு வேலை கிடையாது, நீ போயிட்டு வா. ஆமா, நீங்க அவளை போக சொல்றீங்க? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். நான் தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன், அதுக்கு தான் வந்திருக்கா. ഓ സാർ കുറച്ച് മാറി നിൽക്കണം. ഞാൻ അമ്മയെ കാണാൻ പോകും. അമ്മേ, നിങ്ങളുടെ വിളംബരം കണ്ടുதான் ഞാൻ വന്നത്. ஆமாமா, எனக்கு தெரியும். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? മനോരമ. ஓஹோ, சரி, இன்னைக்குல இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். போய் கார்ல உட்கார். இவளுக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் இருக்கேன்னு சொல்றேன். பொம்பளை அசிஸ்டன்ட் வேண்டாம். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேணும். எதுக்குன்னா நான் ஆம்பளை அசிஸ்டன்டா வச்சுக்க முடியாது. வேண்டாங்கிற? நான் வேணுங்கிறேன். சரி, உன் இஷ்டம். தேங்க்யூ. എങ്ങനെയോ എനിക്ക് ജോലി കിട്ടി. ஆமாமா, கிட்டுது.
இது எவ்வளவு? 2 இது 1 ஆமா, நீ என்ன கணக்குல பூஜ்யமா, கண்ணுல உனக்கு கோளாரா? சொல்ல போற யாருக்கு எப்படி ஏதுன்னு நீங்க என்ன கேட்டீங்க? 4 ஊர்ல காட்டினேன். நான் 2ன்னு சொன்னேன். 4 கண்ணு சேர்ந்தா 2 மனசு சேர்ந்த மாதிரி தானே. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க? 2 ஊர்ல காட்டினேன். நான் 1ன்னு சொன்னேன். உடல் 2 ஆனாலும் உயிர் 1 தானே. ஆமா, நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்க? 4 மாசத்துல படிப்பு முடிஞ்சதும் நாம 2 பேரும் ஒண்ணாயிடுவாங்க அர்த்தத்துல காட்டினேன். ஆசைய பாரு. ஆமா, நான் எழுதிய லெட்டர் கிடைச்சதா? லெட்டரா? எப்ப எழுதுன? என்ன எழுதுன? நம்ம சந்திச்சு ரொம்ப நாளாச்சுல்ல. உங்களை பத்தி என் மனசுல என்னென்ன தோணுச்சோ ஐயோ அத்தனையும் கண்ணா பின்னான்னு எழுதுனேன். கண்ணா பின்னான்னு காலேஜ் அட்ரஸ் எழுதுனியா, வீட்டு அட்ரஸ் எழுதுனியா? ஏன் உங்க அட்ரஸ் எனக்கு புதுசா? மிஸ்டர் எஸ் சிவம், நம்பர் 23, கிரீன் வேஸ் ரோட், மெட்ராஸ் 28 குண்டு குண்டா எழுதுனேன். போச்சு போச்சு, குடி முழுகி போச்சு. ஏன் சாம்ப சிவம்னு என் முழு பேரை குண்டு குண்டா எழுதுறதுக்கு என்ன? சுருக்கமா எழுத சீக்கிரம் போய் சேர்ந்துடுமே நினைச்சேன். என்ன தப்பு? எங்க அப்பா பேரு சதாசிவம், அவரும் எஸ் சிவம்னு சுருக்கித்தான் எழுதுவாரு. அவர்கிட்ட லெட்டர் போய் மாட்டி செல்லுவோம். டார்லிங், 2 நாட்களாக சந்திக்க இயலவில்லை. இருப்பினும் என் இதயத்தில் உங்களின் நினைவுதான் எப்போதும் இனித்துக் கொண்டிருக்கிறது. என் உடலில் உங்கள் கைப்பட்ட இடமெல்லாம் மணக்கின்றது. அம்மா சென்ட் பூசிருக்க மணக்காம இருக்குமா? அந்த சுகத்திலேயே நான் தலையணையில் முகத்தை புதைத்து இரவுகளை ஏக்கத்தோடு கழித்து விட்டேன். ஐயோ, இனிமேலும் தாழாது. நானே தடுத்தாலும் என் மனம் கேளாது. தாழாது கேளாது. ஐயோ, என்ன எதுகமோன கட்டுக்குள் அடங்காத என் காதல் துடிப்பு உங்கள் கைக்குள் தான் அடங்கும். உங்கள் புல்லாத மீசை என் முகத்தில் முள்ளாக குத்துகிறது. அழகாக இருக்கும் அந்த மீசை அளவோடும் இருக்கட்டுமே. இதுக்கு மேல எப்படி குறைச்சுகிறது? வழக்கம் போல் சந்திக்கும் இடத்தில் காத்திருப்பேன், ஏமாற்றி விடாதீர்கள். வழக்கம் போல் சந்திக்கும் இடத்தில் அதெல்லாம் ஏமாத்த மாட்டேன், கரெக்டா வந்துருவேன். கேட்டேன். இதுக்காகத்தான் ஏதாவது கடதாசி வந்ததான்னு என் கழுத்தை போட்டு அறுத்தீங்களா? எங்க என் கையில கிடைச்சிருமோ நான் பாத்திர போறணும்னு பயம். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. இந்த மாதிரி ஒரு காதல் கடுதாச இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு எழுதிருக்கியா? 100 அனுப்பு, 200 அனுப்பு, மாமனுக்கு அனுப்பு, மச்சானுக்கு அனுப்பு, எவரையாவது விட்டு எழுத சொல்லுவேன். கை நாட்டு உன்னை நான் கட்டிக்கிட்டேன். உடம்புல ஒரு கிடுகிடுப்பு ஏற்படுற மாதிரி சொந்தமா எழுதிருக்கியா, நடந்திருக்கியா? இங்க பாரு, சதாசிவம்னு எழுதினா எங்க வயசானவர்னு காட்டிடுமோன்னு எஸ் சிவம் சுருக்கமா எழுதிருக்கா. கமகமனு வாசனை, காதல் மணக்குது, சென்டட் லெட்டர். 2 கடுதாசி எழுதுறாளுவோ, கையெழுத்து போட மாட்டேங்கிறாளுவோ. இது என்ன சோழி சோழியா? இது மூமு கடிதம். முழு முட்டாள் கடிதமா? முண்டம் முண்டம் முத்தமிட்டு மூடிய கடிதம். அகமாயி கருமாரி சமயபுரத்தா. சாமி சாமி சாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, பூ வாங்காம போறீங்களே? அடேடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? மறந்தே போயிட்டேன். ஒரே வழக்கு ஞாபகம். பூ வாங்கிட்டு போகலன்னா பூவாவுக்கே லாட்டரி தான். நம்ம வீட்டுல கட்டில் ஆடினாதான் தொட்டில் ஆடும். அது சரிங்க சாமி. நம்ம சின்னம்மாவுக்கு எப்பங்க கல்யாணம்? அவங்க கட்டில் எப்ப ஆடும்? நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறேன், அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாளோ? பாருங்க சாமி, நம்ம சின்னம்மாவுக்கு தாலி கட்டும் போது, சாந்தி முகூர்த்தத்தும் போது நான் கொடுக்கிற பூ தான் மணக்கணும். பதவியில இருந்தும் வேறூர்ல இருந்தும் ஸ்பெஷலா பூவை வரவழைக்க போறேன். அந்த பூ வாசனையில மாப்பிள்ள அப்படியே கிர்ராயிடணும். சரி சரி, நீதானே வழக்கமா கொடுத்துட்டு இருக்கிற. அது சரிங்க. அந்த கல்யாண கலாட்டாவில என்ன மறந்துட போறீங்களே ஞாபகப்படுத்து. இல்ல மறக்கல, கவனிச்சுக்கிறேன். டிஃபன் ரெடி. சூடா இருக்கு. சூடாரிட்டு அப்புறம் நீங்க சூடாயிடுவீங்க. அப்புறம் நான் சூடாக வேண்டியிருக்கும். குடிக்க காப்பியா, ஓவலா, ஹார்லிக்ஸா? என்ன பூம் பூம் மாதிரி எல்லாத்துக்கும் ஊம் தலையாட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏனா இப்படி நான் முக்கியமான கேஸ் கட்டுங்களை பாத்துட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உனக்கு நான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கேஸ் தான் முக்கியம் இல்ல, நீங்களே ஒரு பெரிய கேஸ். இந்த பெட்ரூம் ஆபீஸ் ரூம் ஆக்க கூடாதுன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி ஏங்கற நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன் நீங்க சொல்றபடியே நானும் கேட்கணுமா? இப்படி ஏதாவது ஏறுக்கு மாறா பேசிக்கிட்டே நீங்களே ஏட்டிக்கு போட்டியா பேசுறீங்க. மீனா, ஏனா உன் இஷ்டப்படி நான் சாப்பிடணும்னு கூட என்ன சட்டமா? ஏன் உங்க திருப்திக்கு சாப்பிடுறது கூட கஷ்டமா? இப்படி ஏதாவது பேசி என்ன மடக்க பாத்துக்கிட்டே இரு. இப்படி ஏதாவது பேசி என்ன அடக்க பாருங்க. நீ ரொம்ப வாராற. அது உங்க தொழிலே. ஆமா, என் தொழில். எனக்கு இவன் முக்கியம் இல்ல, கேஸ் கட்டு தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு வக்கீல். ஆமா, எனக்கு கேஸ் முக்கியம் இல்ல, உங்க ஹெல்த் தான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு டாக்டர். அம்மா பிரதேவதே, மத்தவங்களுக்கு நீ டாக்டர், எனக்கு நீ ஒரு டிக்டேட்டர், சர்வாதிகாரி.
எல்லா வக்கீலும் கோர்ட்ல தான் போய் வாதாடுவான். நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வாதாட வேண்டியிருக்குது. வீட்டையே கோர்ட்டாக்குனது நீங்க தானே? வாழ்க்கையை வழக்காக்கிறது நீதானே. உங்க வாதத்தை முடிச்சுக்கங்க, வழக்கே இருக்காது. நீ முதல்ல வாயை முடிக்க வம்பே இருக்காது. சரி, இந்த கட்டை கட்டி தாழுங்க, நான் தட்டை எடுத்துட்டு போறேன். மீனா, ஏனா சண்டை வேண்டாமா? மாமூல் தானே. என் கண்ணில்ல, இல்ல. என் மூக்கில்ல, இல்ல. என் காதில்ல, இல்ல. என் உயிர் இல்ல, தங்க இல்ல, வெள்ளி இல்ல, வஜ்ரம் இல்ல, வைடூரியம் இல்ல, வைரம் இல்ல. இதெல்லாம் இப்ப தேவையா? ஆமா, என்ன நேத்துதான் நம்ம கல்யாணம் ஆன மாதிரி நினைப்போம். எனக்கு என்னமோ இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி நினைப்பு. இருக்கு. வீட்டுல கல்யாண வயசுக்கு பொண்ணு இருக்கு. மீனா, நான் இன்னைக்கு கோர்ட்ல இருந்து வரும்போது வழக்கமா பூ கொடுப்பா பாரு ஒரு பூக்காரி. அவ என்னை கேட்டாளே, என்ன கேட்ட? நம்ம சின்னம்மாவுக்கு எப்ப கல்யாணம் கேட்டுட்டாளா? நீங்க சொல்லிருக்கலாமே. என்ன அவளுக்கு தலை நரைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்னது, நீ என்னை பத்தி ரொம்ப இதுவா நினைக்கிற? பின்ன என்ன, நீங்க ஆச்சு உங்க வக்கீல் வேலையாச்சு. பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் எது? Don't think you're alone very smart. Don't think you're alone very intelligent. இத பாரு, நான் நினைச்சேன்னா சும்மா அப்படிங்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பேரை கூட நிறுத்துவேன். ஆமா, மாப்பிள்ளை உங்க வீட்டு ஜிம்மி. Come on ஜிம்மி அப்படின்னு வரதுக்கு. I am a practical man. சும்மா ஜம்பம் அடிச்சுக்காதீங்க. இதுல ஜம்பமும் இல்ல வம்பும் இல்ல. இத பாரு, உன் கண்ணு முன்னாலேயே கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பையனா சொட்டவளா குட்டி மாதிரி கூட நிறுத்துறேன் பாரு. பார்க்கலாம். முதல்ல சிக்கன் சாப்பிடுங்க. ஆறி போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா, ஒரே உப்பு. என்னது உப்பு?